இம்மந்திரம் காட்டும் சைவம். சைவ சமயத்தின் முழுமுதற் கடவுள் சிவபெருமான் என்பதையும், சிவ சம்பந்தமுடையது சைவம் என்பதையும், சைவம் சிவனுடன் சம்பந்தமாகுதல், சைவம் தனி அறிந்தே சிவம் சாருதல், சைவம் சிவன் தன்னை சாராமல் நீங்குதல், சைவம் சிவானந்தம் சாயுச்சியமே எனும் மந்திரம் சொல்கிறது. சைவ சமய நெறியாவது சிவனுடன் சேர்ந்து இருத்தல். சிவம் என்பது சைவ நெறிமுறை அறிந்து சிவனோடு கூடியிருத்தல். சைவம் என்பது சிவப்பரம்பொருளோடு தாம் ஒன்றி கலந்து இருக்கிறோம் என்ற உணர்வுமற்று அந்த நினைப்பையும் விட்டு ஒளிந்து இருத்தல். இப்படி சிவத்தோடு சிவமாக கலந்து சிவ சிந்தனையில் சிவானந்தம் பெற்று பரம்பொருளோடு இரண்டரக் கலந்து நிற்றலே சாயுச்சிய நிலை அடைதலாம். அது மட்டுமல்லாமல் பாச ஞானத்தில் அழுந்தும் ஆன்மா எப்படி பசுஞானம் பெற்று பின் பதிஞானம் சித்திக்க சாயுச்சிய முத்தி பெறுகிறது எனும் சைவ சித்தாந்த செம்பொருளையும் இம்மந்திரம் திட்டத் தெளிவாக சொல்வதை காண முடியும். முழுமுதற் கடவுள் சிவபெருமான் என்பதையும், இவ்விடத்தில் அவனை பணிந்தால் பணிபவர் உள்ளத்தை கோயிலாக கொள்வான் என்பதையும் பின்வரும் மந்திரம் உணர்த்துகிறது. நாடும் நகரமும் நல் திருக்கோயிலும் தேடித் திரிந்து சிவபெருமானென்று பாடுமின், பாடி பணிமின், பணிந்தபின் கூடிய நெஞ்சத்து கோயிலாக் கொள்வனே. நாடு நகரங்கள் எல்லாம் நல் திரு கோயில்கள் இருக்கின்ற இடங்கள் என்று தேடிப்போய் அங்கெல்லாம் இருக்கின்ற சிவபரம்பொருளை கண்டு சிவபெருமானே என்று பணிந்து போற்றி பாடுங்கள். பாடி பரவி வணங்கி நில்லுங்கள். இப்படி வணங்கி பணிந்தால் பணிபவர் உள்ளமே கோயிலாக் கொண்டு எழுந்தருளுவான் பரம்பொருள் என இம்மந்திரம் கூறுகின்றது. அது மட்டுமல்ல, சைவ சித்தாந்தம் கூறும் முப்பொருள் உண்மையையும் திருமந்திரம் சித்தாந்த சாஸ்திரங்கள் தோன்றுவதற்கு முன்னே கூறிவிட்டது. முப்பொருள்கள் பதி பசு பாசம் என்னும் மூன்று, அவை மூன்றும் அனாதியான உள்பொருள் என்பதை பதி பசு பாசம் எனப்பகர் மூன்றில் பதியினைப் போல் பசு பாசம் அனாதி, பதியினை சென்றணுகா பசு பாசம், பதி அணுகில் பசு பாசம் நிலாவே என்கிறது மந்திரம். பதி பசு பாசம் என்று சொல்லப்படும் மூன்றில் இறைவனைப் போலவே உயிர்களும் அவற்றை பற்றியிருக்கும் பந்த பாசங்களும் அனாதியானவை. தலைவனாகிய இறைவனை ஆன்மாக்கள் அணுகுவதில்லை. காரணம், அவற்றை பற்றியுள்ள பாசங்களாம். ஆனால் இந்த ஆன்மாக்கள் தலைவனாகிய பதியை நெருங்கினால் அவற்றை பீடித்துள்ள பாசங்கள் நில்லாது விலகிப்போம் எனும் சைவ சித்தாந்த உண்மையை இம்மந்திரம் சொல்கிறது. சித்தாந்த நெறி நின்று இறைவனை தொழுதால் சிவம் முத்தி சித்திக்கும். வேதாந்த தெளிவே சைவ சித்தாந்தம், இது காட்டும் பொருள் சிவமே என பின்வரும் மந்திரம் உணர்த்துகிறது. சித்தாந்தத்தே சீவன் முத்தி சித்தித்தலால் சித்தாந்தத்தே நிற்போர் முத்தி சித்தித்தவர். சித்தாந்தத்தே வேதாந்தம் செம்பொருள் ஆதலால் சித்தாந்த வேதாந்தம் காட்டும் சிவனையே. சித்தாந்த வழி நிற்கும் சீடர்களுக்கு திருவடி பேரின்பமாகிய முத்தி காட்டுதலால் சித்தாந்த நெறி நிற்போர் முத்தி இன்பம் பெற்றவர் ஆவர். சித்தாந்தம் வேதாந்தம் என்ற இந்த இரண்டும் உயர்ந்த பரம்பொருளாகிய சிவத்தை பற்றியதாதலால் சித்தாந்தம் வேதாந்தம் என்னும் இரண்டுமே சுட்டுவது சிவனின் காட்சியையே எனும் இம்மந்திரம் கருத்து மிக உயர்வானதாகும். இக்கலியுகத்தில் சைவம் சிவநெறி என்றும் சைவ சித்தாந்தம் என்றும் சிவபெருமான் என்றும் சொல்லுவதற்கு கூச்சப்படுபவர்களையும் நமது சமயத்தின் பெயர் எது என தெரியாது தடுமாறுபவர்களையும் பரவலாக காண்கிறோம்.
இவர்கள் திருமூலரின் திருமந்திரத்தை படிப்பார்களே ஆனால் தம் அறியாமையை புரிந்து தெளிவு பெறுவர். சைவத்தை அறிய மிக தொன்மையான ஆழமான அகலமான நுண்ணிய கருத்துக்களஞ்சியமாயுள்ள திருமந்திரத்தை படித்து வாழ்வின் பயனை பெறுவோம். திண்டாடி வீழ்கையே சிவானந்தமாவது திண்டாடி வீழ்கையே சிவானந்தமாவது உண்டார்க்கு உணவு உண்டால் உன்மத்தம் திண்டாடி வீழ்கையே சிவானந்தமாவது உண்டார்க்கு உணவு உண்டால் உன்மத்தம் சித்திக்கும் கொண்டாடுமன்றுள் குனிக்கும் திருக்கூத்து கொண்டாடுமன்றுள் குனிக்கும் திருக்கூத்து கண்டார் வருங்குணம் கேட்டார்க்கும் ஒக்குமேயே கொண்டாடுமன்றுள் குனிக்கும் திருக்கூத்து கண்டார் வருங்குணம் கேட்டார்க்கும் ஒக்குமேயே கண்டார் வருங்குணம் கேட்டார்க்கும் ஒக்குமேயே. சிவானந்தத்தை அடைந்தவர்கட்கு உளவாகும் மெய்ப்பாடுகள் உடல் நிற்கலாற்றாது தள்ளாடி வீழ்தல் முதலியனவாம். இந்நிலை எய்தினாரை ஆவேசம் வரப்பெற்றவர் என்பார். இனிய உணவுகளால் விளையும் மகிழ்ச்சி அவற்றை உண்டபின்பே உண்டவர்க்கு உளவாகும். ஆயினும் யாவராலும் புகழப்பெறும் திருவம்பலத்தில் சிவன் செய்யும் கூத்து கண்டவுடனே கண்டவர்க்குப் பெருமகிழ்வை உண்டாக்கும். எனவே திண்டாடி வீழ்தல் முதலியன கண்டார்க்கும் உண்டாவனவாம். இனி அதனைக் கண்டார்க்கே என்றிக் கண்டவர் அக்கூத்தின் இயல்பைச் சொல்ல அதனைக் கேட்டவர்க்கும் அத்தகைய மகிழ்வை அக்கூத்து உண்டாக்கும். அங்கீதமருகம் அக்கமாலை பாசம் அங்கீதமருகம் அக்கமாலை பாசம் அங்குசம் சூலம் கபாலமூடல் ஞானம் அங்கீதமருகம் அக்கமாலை பாசம் அங்குசம் சூலம் கபாலமூடன் ஞானம் தங்கு பயம் முன் தரு நீலமும் மூடல் தங்கு பயம் முன் தரு நீலமும் உடல் மங்கையோர் பாகமாய் மானடம் மாடுமே மங்கையோர் பாகமாய் மானடம் ஆடுமே. சிவபெருமான் திருக்கூத்து நிகழ்த்துங்கால் 4 கைகளோடே நிகழ்த்துதலும் உண்டு, 8 கைகளோடு நிகழ்த்துதலும் உண்டு. 8 கைகளோடு நிகழ்த்துங்கால் அவற்றில் தீயகல், உடுக்கை, உருத்திராக்கவடம், பாசம், அங்குசம், சூலம், பிரமகபாலம் என்பவற்றுடன் ஞானத்தின் பயனாகிய அஞ்ஞானத்தை நீக்குதலைக் குறிக்கும் நீல மலரையும் ஏந்தி உமையம்மை ஒருபால் நிற்க ஆடுவான். ஆடல் 11 உறுப்பும் அடைவாக ஆடல் 11 உறுப்பும் அடைவாக கூடிய பாத சிலம்பு கைக்குள் துடி
நீடிய நாதம் பரார்வர நேயத்தே நீடிய நாதம் பரார்பர நேயத்தே ஆடிய நந்தி புறம் அகத்தானே ஆடிய நந்தி புறம் அகத்தானே கூத்து 11 உறுப்புக்கள் எல்லாம் முறையாகக் கூடிய பாதத்தில் அணியப்பட்டுள்ள சிலம்பும் கையில் கொண்டுள்ள உடுக்கையும் ஒலியை எப்பொழுதும் எழுப்பிக் கொண்டிருக்கின்றன. அவ்வாறாக மேலானவற்றிற்கெல்லாம் மேலான இடத்தில் ஆடுபவனாகிய சிவன் எல்லா உலகிலும் உள்ள உயிர்களின் அகத்தும் புறத்தும் ஆடுகின்றான். 9 ஆட ஒரு 16 ஆட 9 ஆட ஒரு 16 ஆட அன்புரு மார்க்கங்கள் 6 உடன் ஆட இன்புறும் 7 56 ஆட இன்புறும் 7 56 ஆட அன்பனும் ஆடினான் ஆனந்த கூத்தே அன்பனும் ஆடினான் ஆனந்த கூத்தே சிவவேதங்கள் 9 பிராசாத கலைகள் 16 சமயங்கள் 6 ஒருங்கு ஆடும்படியும் உயிர்கள் இன்புறுமிடமாகிய 7 அண்டத்துள் சிறப்பாக நிலவுலகில் 7 தீவுகளும் அவற்றினும் சிறப்பாக பரதகண்டத்து 56 நாடுகளும் ஆடும்படியும் உயிர்கள் மாட்டு அருளுடையோனாகிய சிவன் ஆனந்தத்தை விளைக்கும் திருக்கூத்தை தில்லையில் ஆடுகின்றான். 7 ஏழாய் இயைந்து எழுத்து 7 ஏழினில் ஒன்றாய் இழிந்து அமைந்து ஒன்றாய ஏழினில் சன்மார்க்கம் எங்கள் பரஞ்சோதி ஏழினில் சன்மார்க்கம் எங்கள் பரஞ்சோதி ஏழிசை நாடகத்தே இசைந்தானே ஏழு நரம்புகளில் 7 வகையாய்த் தோன்றி அவற்றிற்கு பொருந்திய 7 எழுத்துக்களால் குறிக்கப்பட்டு அந்த 7 எழுத்துக்களில் ஒன்றே ஏற்றத்தின் தொடக்கமும் இரக்கத்தின் முடிவுமாய் நிற்க அமையும் 7 பண்களினாலும் பாடப்படுகின்ற நன்னேரியை எங்கள் சிவபெருமான் 7 இசைகளோடு கூடிய தனது கூத்திலே பொருந்தி ஆடுகின்றான்.